அங்கே தான் வந்துட்டுருக்கேன், 1 ஹவரில் வந்துடுவேன். ஆ சார் 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 ஒரு நிமிஷம் நில்லுங்க. எங்க சார் ஜாலியாக கிளம்பிட்டீங்க? நான் எங்கே தெரியுமா போகிறேன், போண்டாமணியை விளம்பர படத்தில் நடிக்க வைக்கிறதுக்கு கால் சீட்டு கேட்கறதுக்காக போயிட்டுருக்கேன். ஓகேவா? சார் போண்டாமணி சாரை பார்க்க போறீங்களா? நானும் வரேன் சார். நீ வரியா? நானும் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆசையா? சரி வா போகலாம். ஓகே வண்டிலேரு, டைம் ஆகுது. போகலாம் சார். போண்டாமணி சார் அவ்வளோ பிஸியான ஆர்டிஸ்டா சார்? அதாவதுமா, காமெடி நடிகரில் ஒரு காமெடி சீனை சொன்னால் அப்படியே காமெடி பண்ணி ரியலாக நடிப்பார். அவர் நடித்த விளம்பரம் எல்லாமே சூப்பர் ஹிட்டு. அப்படியே போண்டாமணி சார் கிட்ட கொஞ்சம் சொல்லி அவர் கூட ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து கொடுங்க சார். கவலைப்படாத, ஃபோட்டோ தானே எடுக்கணும், அவர்கிட்ட சொல்லி எடுத்து தரேன் வா. சார் சார் அங்கே பாருங்க சார், போண்டாமணி சாரோட போஸ்டர். ஹலோ. சொல்லுங்க சார். போண்டாமணி கிங்காங்கம் துளசி குப்பன்ற ஊருக்கு கலை நிகழ்ச்சிக்கு வராங்களாமே, போஸ்ட்ல பார்த்தேன். ஆமா சார், கரெக்டா ஒரு 8 மணிக்கு ப்ரோகிராம் ஆரம்பிச்சிரும். அப்படிங்களா? சரி சரிங்க. ஓகே சார், நன்றி. போண்டாமணி சார் கிட்ட சொல்லுங்க, டைரக்டர் ஹரி கால் சீட்டு கேட்க வரேன்னு சொல்லுங்க. சரிங்க சார். நேராக ஸ்டேஜ் ஆண்டே கூப்பிட்டு போகிறேன். அவர் கூட ஃபோட்டோன்னா டான்ஸே ஆட வைக்கிறவா. இப்போ நான் ஒரு படம் பண்ண போறேன். நான் தான் டைரக்டர். இதுக்கு ஹீரோ தேவைன்னு பேப்பர்ல கொடுத்தேன். இது வரைக்கும் யாருமே வர இல்லை. ஆஹா பரவாயில்லையே, குள்ளமா ஒருத்தர் வந்திருக்கானே, இவன்கிட்ட கேள்வி கேட்டு மடக்கிறவன் தான். நீ ராத்திரியில எங்க படுப்ப? நான் ராத்திரியில எங்க தெரியுமா படுப்பேன்? பாயில. பாயா? இல்ல வாயா. பாயினா வாய் வந்த வருஷம் வரைக்கும் போது பாயினா உங்களுக்கு அவ்வளவு கவனமா? அது அருமைப்புறமே தெரியுமா? எத்தனை வகை இருக்கு தெரியுமா? எத்தனை வகை? ஓலைப்பாய், ஓரைப்பாய், தார்பாய். நீங்க போய் பாடுங்க சார். அருமையான பாய். உனக்கு அறிவு இருக்கான்னு நான் டெஸ்ட் பண்ணுவேன். முதல்ல உனக்கு இருக்கையா? ஏய் நான் டைரக்டர். நீ யாரோ எனக்கு என்னடா? ஐயோ ரொம்ப கவலைப்படுறானே. சரிடா. மகாத்மா காந்தி சாகறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு? மகாத்மா காந்தி சாகறதுக்கு முன்னாடி உயிரோடு இருந்தார். டங்கு டங்குன்னு பதில் சொல்றீங்க. அடுத்த கேள்வி, ஆட்டுக்கறிக்கும் மாட்டுக்கறிக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு கறி எடுத்து இப்படியும் அப்படியும் ஆட்டினா அது ஆட்டுக்கறி. அதே கறி எடுத்து மாட்டினா அது மாட்டுக்கறி. நீ எங்கேயோ போயிட்ட. காமெடி சூப்பரா இருக்கு சார். தாஜ்மஹால் எங்க இருக்கு? தாஜ்மஹால் கட்டின இடத்துல இருக்கு. ஐயோ அறிவு கொழுந்துடா. சரி இடுப்பெல்லாம் வலிக்குடா. சேர் எடுத்து போடுறா. சார் என்ன சொன்னீங்க? சேர் எடுத்து போட்டாச்சு. கலக்குறாங்க சார். ஏய் என்னடா சொன்ன? மரியாதையா பேசுறா. என்னடா மரியாதை? என்னடா சொன்ன? சேர் எடுத்து போடுறா. அதுலடா திருப்பி போடுறா. அது ஒழுங்கா சொல்லுங்க. ஏடா? ஐயோ இவனோட பாத்து யார் மூஞ்சில முடிச்சனோ. திருப்பி போட சொன்னா போட்டாச்சு. ஏடா டேய் முட்டாள் கவுத்து போடுறா. அது ஒழுங்கா சொல்ல வேண்டியதுடா. ஏடா குளிக்கற? வந்து உயிரை வாங்குறியடா. தபரா போட்டாச்சுடா. டேய் சேர்ல அடி போடுனே. அடிக்காத. உட்காரமாய் போடுறா. சொல்ல வேண்டியதுனே. சரியா உட்கார்ந்துடா. டேய் வேணா என்ன வெறுப்பேத்தாத. எல்லாரும் எப்படி உட்கார்ந்துக்கா பாத்தியா? அந்த மாதிரி நான் உட்காரமாய் போடுறா. இது விவரமா சொல்ல வேண்டியதுனே. உட்காருங்க. கடவுளே. அம்மா ஐயா அப்பா. உண்மையிலேயே நீ ரொம்ப திறமைசாலியா இருக்க. நீ கிடைச்சது எனக்கு பெரிய கிஃப்ட். அதனால நான் என்ன சொல்றேன்டா, ஏன் படத்தை நீ சொந்த குரல்ல பாடணும். அப்படியே? ஆமா. இவ்வளவு பேர் பண்ணாங்களா? அவங்க எல்லாரும் சொந்த குரல்ல தான் பண்ணாங்க. இப்ப டிவி சேனல்ல இருந்து டைரக்டர் ஹரி வந்திருக்காரு, அவரை பாப்போம்.